சார், இப்போ கடந்த சில மாதங்களாவே இல்ல கடந்த சில வருடங்களாவே தங்கத்தோடைய விலை ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருக்கு. நீங்க இன்னொரு பக்கம் பங்குச்சந்தையில பாத்தீங்கன்னா நிறைய ஏற்ற இறக்கங்கள் காணப்படுது. இப்போ மக்களுக்கு எதுல முதலீடு பண்றது அப்படிங்கறதுல ஒரு பெரிய ஒரு குழப்பமும் இருக்கு, ஒரு ஒரு சந்தேகமும் இருக்கு. எது எதிர்காலத்துக்கு இல்ல ரொம்ப லாங் டேர்முக்கு அதிக லாபத்துக்கு கொடுக்கக்கூடிய முதலீடு எது? ரெண்டுமே முக்கியம். தங்கம்ங்கிறது கேஷ் ஃப்ளோ கொடுக்காது. ஸோ இப்போ ரூபா விழுகிற காலத்தில் தங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். போன 3 வருஷமாக நானே சொல்லிகிட்ருக்கேன் தங்கம் வாங்குங்கன்னு. அண்டு தங்கத்தை நீங்கள் அவசரத்துக்கு போய் பிளெட்ஜும் பண்ணணும், போய் அடமானம் வைக்கலாம், விற்று காசாக வாங்கிக்கலாம். ஸோ அதனால் தங்கம் இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சில் தங்கம் வேல்யூ. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நீங்கள் தங்கம் வாங்கணுமா இந்தியன் ஸ்டாக் வாங்கணுமானா தங்கம் வாங்கிறது பெட்டர். ஒரு 200லேருந்து 250 கிராம் தங்கம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் டெஃபினட்டாக தங்கம் தான் வாங்கணும். 250 கிராம் தாண்டிட்டிங்கன்னா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்க்கணும். ஸோ இப்போ தங்கத்துக்கு அடுத்து இப்போ பங்குச்சந்தை எப்படி இருக்கும், இல்லை ஒரு மிக்சடான ஒரு முதலீடுகள் நிறையா பல இதில் பண்ணுறது சரியாக இருக்குமா? இப்போதைக்கு நீங்கள் பங்குச்சந்தையில் போட்டிங்கன்னா பார்த்து தான், ரொம்ப கேர்ஃபுல்லாக போட்டு பெரிய உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய எக்ஸ்பர்ட்டை கேட்டு கரெக்டான ஷேரில் போடணும். ஏன்னா அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு பங்குச்சந்தை ரொம்ப வீக்காக இருக்கும். போன 4 மாதமாகவே பங்குச்சந்தை ரொம்ப கட்டத்தில் இருக்குது. இப்போ இன்றைக்கி 50 பாயிண்ட் நம்ம பேசுகிறச்சே ஏறி இருக்குது. இப்போது அதுவும் திரும்பி விற்பாங்க. அதனால் பங்குச்சந்தைங்கிறது இப்போது ரொம்ப கட்டத்தில் இருக்குது. இப்போ போட்டிங்கன்னா அடுத்த 10-15 மாதத்துக்கு பெருசாக ரிட்டர்ன் வராது பங்குச்சந்தையில். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 months பங்குச்சந்தையில பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்காதுன்றீங்க. கோல்டு நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்க? நெக்ஸ்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளேயோ இல்லை நெக்ஸ்ட் ஒரு 10 monthsக்குள்ள எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்றீங்க? நான் ஒரு பெரிய ஜோசியக்காரர்லாம் கிடையாது, இருந்தாலும் இது வரைக்கும் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே 24 கேரட் கோல்டு 8300 ரூபா ப்ளஸ் டேக்ஸில் இருக்குது. ஸோ இது இன்னொரு 10-15 மாதத்திற்குள்ள டெஃபினட்டாக 22 கேரட் கோல்டு 8500 ரூபா கிட்ட வந்துடும். அப்போது 24 கேரட் கோல்டு 9000 தாண்டிடும். ஸோ தங்கத்தில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ அப்படின்னு நீங்கள்? நான் அப்படி சொல்ல, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சொல்ல. உங்கள்கிட்ட 250 கிராம் தங்கம் இல்லைன்னா முதல்ல அதை சேருங்க. ஏன்னா ஆத்திர அவசரத்துக்கு தங்கம் தேவை. பங்குச்சந்தை மேலேயும் போகும், கீழேயும் வரும். உங்களுக்கு பணம் சேர்க்கறச்ச அதை எடுக்க முடியாது. ஆனால் இதே நீங்கள் தங்கத்தை கொண்டு போய் ஒரு பேங்க்கில் வச்சிங்கன்னா உடனே பணம் கொடுப்பாங்க. அதனால் தங்கம் முக்கியம் மிடில் கிளாஸுக்கு. சார், இப்போ கடந்த சில நாட்களாக நிறையா பங்குச்சந்தையில் நிறையா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அதே போல் தங்கத்தோட விலையும் அதிகரிச்சிட்டு இருக்கு கடந்த சில நாட்களாக. அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் அம்மையாரை கேட்க வேண்டிய கேள்வியை என்ன கேட்குறீங்க? பொறுப்பாக அம்மையார் தான் பதில் சொல்லணும். ஆனால் அம்மையார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரூபா 62 ரூபாய்க்கு 58 ரூபாய்க்கு போகிறச்ச வெளியில் கட்டத்தெல்லாம் பேசினாங்க. இப்போது 87 ரூபா வரைக்கும் தங்கம் நீங்கள் போய் வாங்கினா 87 ரூபா தான் கிடைக்கும். இப்போ அம்மையார் பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ அம்மையாரை தான் நீங்கள் கேட்கணும். ரூபாவின் மதிப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழுது. அன்றைக்கி குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருந்த ஒருத்தர் மாண்புமிகு மன்மோகன் சிங் வயசை தாண்டிடுமோ அப்படின்னு சந்தேகப்பட்டார். அன்றைக்கி மன்மோகன் சிங்க்கு வயசு 82, ரூபாவின் மதிப்பு 58. அவர் அன்றைக்கி சந்தேகப்பட்டது இன்றைக்கி இருக்கிற பிரதமரோட வயசோட கூடி போய் இந்த பிரதமரோட குருவாக இருக்கிற லால்கிஷன் அத்வானி வயசை தொட்டுடுமோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த வருஷத்துக்குள்ள அத்வானி வயசை டாலர் தாண்டிடும். இது நிதர்சனமான உண்மை. பிரதமரோட ஏஜை தாண்டி பல வருஷங்கள் ஆச்சு. இப்போ கோல்ட் ரேட் 60,000 மேலே போயிருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 10 டேஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிராமுக்கு 200 ரூபாய்க்கு மேலே கூடி இருக்கு. இப்போ இந்த சடனாக ரேட் இன்க்ரீஸ்க்கு என்ன காரணம் சார்? இது சடனாக இறங்குன்னா, ஏன்னா அம்மையார் ரூபாயின் விலையை அப்படியே இறக்கிட்டாங்க. 80 ரூபா இருந்த ரூபாவை 87 ரூபா ஆக்கிட்டீங்க. அதனாலேயே 10% ஏறிடுச்சு. அதனால் இப்போ ரூபாய் இறங்க இறங்க தங்கத்தின் வேல்யூ ஏறும். ஏன் ஏறும்னா, நம்ம ஊரில் தங்கம் கிடையாது,
வெளிநாட்டிலேருந்து தான் தங்கம் வருது. அதனால் தங்கத்தின் வேல்யூ ஏறும். அதே சமயத்தில் சைனா, ரஷ்யா, ஈரான், துருக்கிலாம் தங்கத்தை வாங்குறாங்க. அதனால் தங்கத்தின் வேல்யூ இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விலை இப்போ ஏறி இருக்குது. அவ்வளோ தூரம் இந்தியாவில் ஏறலை. ஏன்னா மார்கழி மாதத்தில் ஆல் ஓவர் இந்தியா ஸ்டார்ட் பண்ணுற மாதம்பாங்க. இங்கே தமிழ்நாட்டில் அது சாமி கும்பிடுற மாதம். அதனால் புதுசாக யாரும் ஒன்றும் வாங்க மாட்டாங்க. அதனால் தை மாதம் பிறந்தால் தான் அறுவடை பண்ணி பணம் கையில் வரும். இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி விவசாயிங்க கையில் அறுவடை இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இந்தியா ஃபுல்லாக தங்கம் வாங்குவாங்க மக்கள். தங்கத்தின் விலை ஏறும். நீங்கள் பார்த்தீங்க இப்போ பொங்கலுக்கு அப்புறமாவே தங்கத்தின் விலை ஏறி இருக்கு. இதுதான் காரணம்.